ஆண்டவர் மேல் உள்ள பயம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலுயா. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெரு மகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். திருப்பாடல் 112 1 முதல் 3 வரை உள்ள இறை வார்த்தைகள். அநேக முறை பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து, உனக்கு பயமே இல்லையாடா, எவ்வளவு தைரியமாக அந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்து பேசாமல் நல்லவே மாதிரி அமைதியாக வந்து படுத்திருக்கிறியே, உனக்கு பயமே இல்லையா என்று கேட்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவர்களை உருவாக்கின நம் தகப்பன், ஏம்மா உனக்கு என் மேலே பயமே இல்லையா, உன் மாமியாரும் உன்னோட அம்மா மாதிரி தானே, உங்கள் அம்மாவிற்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, உன் மாமியாருக்கு இன்னொரு ட்ரீட்மெண்ட்டா என்று இது என்ன நியாயம் என்று கேட்பது அநேகரது செவிகளில் விழாமல் போகின்றது. ஆனால் ஆண்டவர் திருப்பாடல் 112 தமக்கு அஞ்சி நடப்பவர்கள் பேறு பெற்றோர், அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். வந்து போவதாக இல்லை, எப்பொழுதும் தங்கும் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இதை மாற்றி சொல்ல வேண்டும் என்றால், நம் வீட்டில் சந்தோஷம் இல்லை, பிள்ளைகள் யாருக்கும் அடங்காமல் தலைவலி கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள் மற்றும் எப்பொழுதும் கடனும் கஷ்டங்களும் வீட்டில் நிறைந்து காணப்படுகிறது என்றால் நாம் ஆண்டவருக்கு பயந்து வாழ்வதில்லை என்றுதான் அர்த்தம். ஆண்டவர் மேல் பயம் இருக்கும் பொழுது எந்த பாவமும், அது வெளியரங்க பாவமாக இருந்தாலும் சரி, அந்தரங்க பாவமாக இருந்தாலும் சரி, அது நம்மை நெருங்கவே முடியாது. ஆம், ஆண்டவர் மேல் துளி கூட பயமில்லை என்றால் வெளியரங்க பாவம் தலைவிரித்தாடும். அதைத்தான் நான் இப்பொழுது இவ்வுலகில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். துணிகரமான பாவங்கள் மலிந்து கிடக்கின்றன. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பெருமை, பொறாமை, ஓரினச் சேர்க்கை, திருமணத்திற்கு முன் சேர்ந்து வாழுதல் போன்ற சோதோம் கொமோரா பாவங்கள், நோவா காலத்து பாவங்கள் என பல மடங்காக இவைகள் பெருத்து போய் கிடக்கின்றதே. எங்கே போயிற்று ஆண்டவர் மேல் உள்ள பயம்? இப்படிப்பட்ட கொடூர செயலை செய்திருக்கிறானே, இவன் என்ன மனிதனா அல்லது மிருகமா என்று எத்தனை மனிதர்களை பார்த்து நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். அன்று சோதோம் கொமோராவை அழித்தது போல ஏன் இன்னும் உலகை ஆண்டவர் அழிக்காமல் இருக்கிறார்? மக்கள் திருந்தட்டும் என்று கிருபையின் மேல் கிருபை பொழிந்து கொண்டிருப்பதினால்தான் வெளியரங்க பாவங்கள் இவ்வாறு தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது என்றால், அந்தரங்க பாவங்களை வெளியில் உத்தமராக நடித்து கொண்டு மனதிலே அநேக பாவங்களை செய்து கொண்டிருப்பவரும் அநேகர். ஆனால் நம் அந்தரங்கத்தை பார்க்கக்கூடிய தெய்வம் விண்ணிலிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நாம் ஒரு காலும் மறக்கக்கூடாது. அந்தரங்க பாவத்தை செய்ய சொன்ன போத்திபாரின் மனைவியிடம் யோசேப்பு சொன்ன வார்த்தைகள், இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்வது எப்படி? தொடக்க நூல் 39:9. இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய மறுத்த யோசேப்புக்கு கிடைத்த பரிசு சிறைவாசம். ஆனால் அது தற்காலிகமான தண்டனை தான். ஆனால் நீதிபரர் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பெரிய வெகுமதி எகிப்தின் ஆளுநர் என்ற நிரந்தர பதவி. ஆம் அன்பானவர்களே, இப்பொழுது அவர் மேல் பயம் கொண்டு நாம் வாழ்ந்தால், அவர் நீதிபரராக உலகை நியாயம் தீர்க்க வரும்பொழுது பயமற்றவர்களாக அவர் முன் நிற்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபம் செய்வோம். உம்மேல் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று சொன்ன எங்களது அன்பு தெய்வமே, எங்களை தீமைக்கு விலக்கும், ஆயுளை பெருக பண்ணும், அபரிமிதமான ஆசிகளை பெற்றுத்தரும் மேலுள்ள எங்கள் பயத்தை பெருக்கியருளும். விண்ணக வீட்டில் நிரந்தர சந்தோஷம் பெற உதவி புரியும். ஆமென்.